அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அலிமாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் யாஸ் vlog பேசுகிறேன். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரம்ஜான் வரனால ரொம்ப வந்து நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ், நிறைய வந்து வேலை வந்து சரியான வேலை இருந்துச்சு. அதனால் வந்து வீடியோஸ் வந்து ஒரு 2-3 டேஸாக நான் போடவே இல்லை. என்னால் எடிட்டும் பண்ண முடியல, எனக்கு சுத்தமாக டைம் இல்லாதனால. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எடுத்த வீடியோ தான். ஸோ கொஞ்சம் வந்து முன்னாடியே போடணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போது ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரம்ஜான் வந்துட்டாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வீட்டை தான் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம். டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி டீகட்லட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷனையும் வந்து நம்ம ஒரு 10 to 15 டேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் வந்து என்னோடய ரூம்லேருந்து நான் வந்து ஹோல் வீடுமே வந்து டீப் க்ளீன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ரூமில் வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நான் டெக்கர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நாங்கள் வந்து இப்போ பாப்பாவும் வச்சுருக்கிறனால கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண முடியல, அவனையும் வச்சு சமாளிக்க முடியாதனால கொஞ்சம் நாங்கள் வந்து வெளியில் வந்து ஆள் சொல்லி தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்போவுமே என்னோடய பையன் முழிச்சிட்டு தான் இருந்தான். அவனை வச்சுட்டு எப்படியோ சமாளித்து ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோவுமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஓவரால் நான் ஹவுஸ் டூர் போடும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய ரூம் வந்து நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் டிஐஒய் என்னோடய பையனுக்கு வந்து இருக்கிறனால அவனுக்காக வந்து கொஞ்சம் டெக்கார்லாம் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால தான் இப்போ என்னோடய ரூம் வரைக்கும் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ரூம். 2 விண்டோஸ் இருக்கும். அதனால வந்து சன்லைட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் வந்து ரூமில் லைட்டே தேவைப்படாது. இப்படி தான் வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கும். இவனோட கபோர்டு பார்த்திங்கன்னா, என் பையனோட கபோர்டு வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதையும் வந்து அப்படியே கையோடு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனோட மெடிசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய வந்து இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் டிகட்லர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வந்து வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து எடுத்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ அதை தான் இப்போ உட்காந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரூமில் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து டீப் க்ளீன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது கபோர்டும் முடிச்சிட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கர்டைன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். ஸோ அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரேயை வந்து கடகடன்னு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னாலேயும் வந்து வீடியோ நான் நிறைய ஷூட் பண்ணேன், பட் எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லை. அதனால தான் என்னால் போட முடியல. கண்டிப்பாக இனிமேல் வந்து பேக் டு பேக் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். என்னோடய பையனையும் வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. அதனால தான் என்னால் கண்டிப்பாக போட முடியல. அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வ்ளாக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ரெசிபீஸும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து கனெக்டடாக இருங்க. கீப் வாட்சிங். ஸோ இப்போ வந்து ஓவரால் என்னோடய ஆர்கனைஸ் பண்ணி கபோர்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இது வந்து கர்டைன்ஸ்லாம் கொஞ்சம் மாட்டி விட்டுட்டதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து அம்மா வந்து இந்த கொஞ்சம் வந்து ரெயின் சீசன் இருந்தனால அப்படியே அந்த கொடி கட்டி விட்டுட்டாங்க. ரிமூவ் பண்ணலை நானும். எனக்கும் இவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பால்கனி கிடையாது, அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அதையும் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ரமலான் ப்ரிப்பரேஷனுக்காக கொஞ்சம் டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஒய் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா எதுவுமே வாங்கி காசு வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இது வந்து 2022 கேலண்டர். இதில் வந்து இந்த ஃப்ரேம்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நம்ம வந்து கீழேயும் போட முடியாது. இதை எடுத்து எங்கேயாவது சுருட்டி தான் மேலே தூக்கி போட்டு வைக்கணும். நான் வந்து சரி இதில் ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள பார்ட் மட்டும் தனியாக இருந்துச்சு. அதனால் வந்து அதை மட்டும் கட் பண்ணி ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி ஒட்டி அதை நம்ம ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ரம்ஜான் வரனால கொஞ்சம் நம்ம வாலில் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வாலும் வந்து எனக்கு ப்ளெயினாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டிஐஒய் தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய கேலண்டர்ஸ் உங்கள் வீட்லேயும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் தூக்கி போட முடியாது, அதே சமயம் நம்மளால் வச்சுருக்கவும் முடியாது கேலண்டரை. இது வந்து நார்மலாக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற வந்து பாக்ஸ் தான். என்னோடய பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வாங்கின பாக்ஸ். அதில் இருக்கிறது தான் நான் வந்து பிரிச்சுட்டு கட் பண்ணி அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அந்த வால் ஷீட்டை.
ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம்ஸும் வந்து அழகா இருக்குது. நம்ம கட் பண்ணோன்னே இன்னும் இது வந்து ரொம்ப அழகாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து வாலில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு ஃப்ரேமை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து 4 சூராஸ் 5 சூராஸ் வந்து இருந்துச்சு இந்தளோட ஃப்ரேமில். அதனால் வந்து இதை எடுத்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் க்ளூ தான், ஃபெவிஸ்டிக் தான். ரொம்ப வந்து ஃபெவிகால்லாம் போட்டு அப்படியே இது பண்ண வேண்டாம். சும்மா நார்மல் ஸ்டிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பார்டர்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட ஒரு சின்ன டிஐஒய் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சேஃபாக வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த டேப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், கலர் டேப். ஸோ பார்டர்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இதை நல்லா வந்து பார்டர்ஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓவரால் வந்து முடிச்சாச்சு. இப்போ இது நல்லா வந்து சேஃபாக செக்யூராக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டெக்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டெக்கோர் பண்ணிக்கலாம். மீதி உள்ள ஃப்ரேம்ஸையும் வந்து அதே மாதிரி வந்து நான் பண்ணிக்குவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கார்ட்போர்டு இருந்தனால நான் வந்து அதை பண்ணிக்கல. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் இன்னும் ஒரு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த கிளிட்டர் டேப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஐஒய் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே டபுள் டேப் போட்டு நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய ஒரு சின்ன டிஐஒய் வால் ஹேங்கிங் தான். இது வந்து என்னோடய பையனுக்காக கொஞ்சம் ரூமை வந்து டெக்கரேட்டிவாக பண்ணணுன்றனால தான் நான் வந்து பண்ணிட்டேன். என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. என் பையன் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் பண்ணிவிட்டு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரம்ஜானுக்கு வந்து கடகடன்னு வந்து அன்றைக்கி நான் ஈவினிங்கே உட்காந்து நான் இது எல்லாமே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அவன் வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருக்கான். பார்த்திங்கன்னா ஹேங்கிங் எல்இடி லைட்ஸு இது எல்லாமே வந்து கர்டைன் மேலே வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அந்த ஃப்ரேமையும் நான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டேன். மீதி ஃப்ரேம் என்னால் ரெடி பண்ண முடியல, டைம் இல்லை. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் வந்து நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 75% வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரம்ஜான் வரனால என்னால் வந்து அவ்வளோ வேலையிலையும் வந்து என்னால் சரி ஓகே விட்டுறலான்னு யோசித்தேன். பட் ஆனால் வேண்டாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் ஈவினிங் முடிச்சிட்டேன். ஒரு 6 to 6:30க்குலாம் நான் வந்து இந்த டெக்கோர் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மால் டிஐஒய் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னோடய வெட்டிங் இன்விடேஷன் கார்டு. இது வந்து நான் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரம்ஜான் கரீம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளிட்டர் பெனில் வந்து யூஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றனால இந்த டெக்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக தான். இந்த வைப்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கே வந்து சம்திங் இது ஒரு மாதிரி ஒரு பிளெஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. கண்டிப்பாக கிட்ஸ் இருக்கிற வீட்லையாக இருக்கட்டும், குழந்தைங்க, டோட்லர்ஸ் இது யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். ஏதோ சம்திங் இது ஒரு விசேஷமான மந்த் போல், அதனால் இப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து டெக்கரேட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து நான் சும்மா வந்து வாலில் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஹேங்கிங் ஹூக்லாம் வந்து இருந்து சரியாக எடுக்கலை. அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த லீவ்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணி மறைச்சிருக்கேன். அந்த சைட் விண்டோ வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இனிமேல் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருக்கேன். ஸோ எடுத்தோன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியாது. ஸோ யோசித்து தான் பண்ணணும். ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். கபோர்டு எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் வார்ட்ரோப் டூர் போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ஓவரால் வீடியோ வந்து இன்றைக்கி வ்ளாக் வந்து இது தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர். இது ஒரு ரமதான் ப்ரிப்பரேஷன் வ்ளாக் தான். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த வ்ளாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பேக் டு பேக் ரெசிபீஸ் அண்ட் அப்புறம் நோம்பு வ்ளாக்ஸ் இது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.
Don't forget to share and subscribe to my channel. Thanks for watching. Assalamu alaikum. Take care. Bye bye.